அப்புறம் ஒரு 75 பவுன் போடுறார் அவர். நல்லபடியாக சீர் சிறப்பெல்லாம் செஞ்சு வெள்ளியும் மற்ற பாத்திரங்களும் சகலமும் செஞ்சு தான் அனுப்புகிறாங்க. இவளும் சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறா. உள்ளே போன கொஞ்ச நாள்லேயே தெரியுது இந்த வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமான நடைமுறையாக இருக்குது அப்படின்னு. என்னன்னு கேட்டால், எப்போ கேட்டாலும் என்னாச்சு, நீ அன்றைக்கி ஒரு நகை கொண்டு வரேன்னு சொன்னி, அது கொண்டு வந்தியா, அது எங்கே இருக்குது, உன் நகையெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அம்மா எல்லாத்தையும் அங்கே தான் வச்சுருக்காங்க, எனக்கு வெளியே போகிறதுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நகையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு 10 பவுன் இருக்கும், 10-15 பவுன் இருக்கும். அப்புறம் நான் தாலி கொடி போட்டிருக்கிறேன், இதெல்லாம் இங்கே இருக்கு. சரி நீ வந்தல்ல, நீ ஒரு மருமக மாமியார்கிட்ட எல்லாம் நகையெல்லாம் கொடுத்துருக்கணும், சரி அந்த 10 பவுனையாவது கொண்டு வந்து கொடு அப்படின்னு. அப்புறம் இல்லை நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உனக்கு இனிமேல் அம்மா அப்பா எல்லாமே நாங்கள் தான், நானும் என் வீட்டுக்காரர் தான், அதனால் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, என் பையனையே உனக்கு தானே கொடுத்துருக்குறேன் அப்படின்னா. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அந்த 10 பவுனையும் எடுத்து கொடுத்துட்றா. ஒரு வாரம் 10 நாள் ஆகும்போதே ரெண்ட்டுக்கு ஆள் வருது. அவங்க குடியிருந்த வீடு சொந்த வீடுன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க, இப்போ தான் வாடகைக்கு இருக்கிற வீடுன்னு தெரிஞ்சது. அப்போ வாடகை கொடுக்குறதுக்கு காசு இல்லை, ஏமா மாதத்துக்கு மாதம் என்னை ஏமா இப்படி நடக்க வைக்கிறீங்கன்னு அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு. இவளுக்கு ஆச்சரியம், இப்படி கூட இருக்குமா அப்படின்னு. அப்போது நீ போட்டுக்கிற வளையலை கொஞ்சம் கழட்டி கொடு, இந்த கல்யாண வேலையில் நாங்கள் கொஞ்சம் மறந்துட்டோம், அவசரமாக இப்போ பணம் புரட்ட முடியாது, நீ கையிலேருந்து வளைட்டு. ஐயோ எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, யார் சொன்னாலும் எந்த வளையலும் எதுவுமே கழட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இந்த அம்மா சரி சரி நீ தான் 10 பவுன் கொடுத்து வச்சுக்கிறீ இல்லைங்க, இதிலேருந்து எடுத்துக்கலான்னு கொண்டு போகிறாங்க, ப்ளெட்ஜ் பண்ணுறாங்க, வாடகைக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து தொடர்ச்சியாக பார்க்குற பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே எனக்கு ஒரு 10,000 வேணும், உங்கள் அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வா, இல்லைன்னா உன் நகையை கொடு, உன் நகையை கொண்டு போய் வச்சு வாங்குற. ஸோ ஸ்லோலி அந்த வீட்டில் இவளை வச்சு மட்டும்தான் பிழப்பே நடத்துகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவர் ஒரு ஸ்கூட்ரு, அவங்க அண்ணன் ஒரு ஸ்கூட்ரு வச்சுக்கிறாங்க. உங்கள் அப்பா என்னமோ பெரிய மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொன்னேன், ஒரு பைக் வாங்கி தர யோகிதை கிடையாது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை நீங்கள் உங்கள் ஸ்கூட்டர் வச்சுருந்தீங்க, என்ன 2 இடத்துக்கு போக வர இருக்கீங்க, அதுவே போதும்னு நினச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அக்காவுக்கு கல்யாணம் பண்ண போது நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்கல மாப்பிள்ளைக்கு, இப்போ என்னோடய வீட்டு மாப்பிள்ளைக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாக்கா அது ஒரு பிரச்சனையாகும், அதனால் அதில் அமைதியாக இருந்துட்டாரு. இப்போ தான் உங்களுக்கு ஸ்கூட்டர் இருக்கே, ஸ்கூட்டரில் போக வேண்டியது தானே அப்படின்னு அவள் கேட்குறா.